அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்டா விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று இபிஎஸ் கோரிக்கை விடுத்திருக்கிறார். ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்காததால் பாதிக்கப்பட்ட டெல்டா விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். டெல்டா விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் வாழ்வாதார நிவாரணம் வழங்க வேண்டும் என்று இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். ஜூன் 12ஆம் தேதி மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறக்காததால் விவசாயிகள் பாதிப்படைந்ததாக கூறி இபிஎஸ் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். டெல்டா விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ், முழு விவரம். பிரியங்கா, டெல்டா விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் வாழ்வாதார நிவாரணம் வழங்கிட திமுக அரசுக்கு வலியுறுத்தி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கின்றார். இம்மாதம் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்படாததால் பாதிக்கப்பட்ட டெல்டா விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் வாழ்வாதார நிவாரணம் வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். டெல்டா குறுவை சாகுபடிக்கு கடந்த ஆண்டு மேட்டூர் அணையிலிருந்து போதிய தண்ணீர் திறந்து விடாததால் பயிரிடப்பட்ட அந்த குறுவை பயிர்கள் கருகி போயின என்றும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் குறுவை சாகுபடி பயிர் காப்பீடு செய்யாததால் கருகிய மற்றும் பாதிக்கப்பட்ட நெல் பயிர்களுக்கு பயிர் காப்பீடு பெற முடியவில்லை என்றும் தொடர்ந்து உயர்த்தப்பட்ட பேரிடர் நிவாரணம் ஹெக்டேர் ஒன்றுக்கு 17,000 என்று மத்திய அரசு உயர்த்தி அறிவித்ததை கூட வழங்காமல் திமுக அரசு 13,500 ரூபாய் மட்டுமே வழங்கிய டெல்டா விவசாயிகளை வஞ்சிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த ஆண்டு நீரின்றி குறுவை சாகுபடி செய்ய இயலாத பகுதிகளில் இருக்கக்கூடிய பாசன பரப்பு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 உடனடியாக வறட்சி நிவாரணமாக வழங்க வேண்டும் எனவும், குறுவை சாகுபடி செய்து நீரின்றி பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக பாதிக்கப்பட்டவர்கள் பயிர் காப்பீடு நிவாரணம் பெற்றுத்தர வேண்டும் எனவும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்படாததால் வேளாண் தொழில் இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ள வேளாண் தொழிலாளர்களுக்கு குறுவை பயிர் காலத்தில் குடும்ப அட்டை ஒன்றுக்கு மாதத்திற்கு 5,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.